லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக நாம் தமிழர் மகளிர் பாசறையோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரி கார்த்திகா அவங்க வந்திருக்காங்க. வரவேற்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. உங்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தணுன்ட்டு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. உங்களுடைய ஒரு ரீல்ஸ் ஒன்று திருமாவளவன் அவர்கள் குறித்த ஒரு உரையாடல் நீங்கள் பேசின ஒரு இது பார்த்தேன். மிகச்சரியாக திருமாவளவனை புரிந்து கொண்ட ஒரு பேச்சாக இருந்துச்சு. சரி, இவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டு உரையாடல் நடத்த விருப்பப்பட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கோவை கார்த்திகா அப்படிங்கிற பேர் கொண்ட நீங்கள், அப்படி பரவலாக அறியப்பட்ட நீங்கள் யார் இந்த கோவை கார்த்திகா? நான் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் என்னோட ஊர். லாத்திகுளம் பக்கத்தில் வில்வ மரத்துப்பட்டி என்னோட சொந்த ஊர். அங்கே ஒரு பூர்வீக வீடு இருக்குது. ஆனால் அப்பா வங்கி மேலாளர். கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால் பல ஊர்களுக்கு போனாங்க பயணங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பிரான்ச்சில் 3 வருஷம் தான் வேலை செய்ய முடியும். அதனால் அப்பா பக்கத்தில் நிறையா வேலை செஞ்சாங்க. சாயல்குடி, நரிப்பையூர், கோவில்பட்டி, பசுவந்தனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க திருவாரூரில் கூட வேலை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நிறையா இருக்கும். ஆனால் எங்களுக்கு வீடு இருக்கிறது எல்லாமே விளாத்திக்குளம் தான். அதனால் நான் படித்தது எல்லாமே 5 வரைக்கும் படித்தது விளாத்திக்குளம் தான். அப்புறம் 6 to 12 படித்தது தனியார் பள்ளி. கோயில்பட்டியில் படித்தேன் 6லேருந்து 12 வரைக்கும். அது எனக்கு ஒரு பெரிய அம்மா சின்ன வயசுலேருந்து பேசுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசினேன். அப்புறம் 6 to 12 நான் படித்த பள்ளியில் நிறையா பேச்சு போட்டிகள், தமிழ் பேச்சு போட்டி, இங்கிலீஷ் எலக்ஷன் காம்படிஷன்லாம் நடக்கும். அதில் பள்ளிக்கூடம் பேர் என்ன பேர்? காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோவில் பசுவந்தனை ரோடு, பசுவந்தனை ரோடில் இருக்கேன். ஓ சரி. ஆமாம், அங்கே தான் படித்தேன். அங்கே அங்கே உள்ள ஆசிரியர்கள் மிக சிறப்பான முறையில் என்னை ஆசிரியர் தினம் வேறு. ஆமாம், இன்னைக்கு ஆசிரியர் தினம் வேறு. இன்னைக்கு என்னைய 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோடய பேச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னுடைய ஆங்கில ஆசிரியர்கள், முக்கியமாக தமிழ் ஆசிரியர்கள். சின்ன வயசுலேருந்து சங்கரேஸ்வரி மிஸ்லேருந்து கடைசியாக ராமலட்சுமி மிஸ் வரைக்கும் எனக்கு எனக்கு திறமை இருக்குது, நீ நல்லா வரணும்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணது இன்றைக்கும். அப்போவே பள்ளிக்கூடங்களில் பேச்சு போட்டிகள்லாம் கலந்துக்குவீங்க. கோவில்பட்டியில் இலக்கிய உலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுதோறும் ஒரு விழா நடக்கும். கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாமே நடத்துவாங்க. அதில் என்னை கலந்துக்க சொல்லி ஊக்குவிப்பாங்க. அதனால் நான் அப்போ பண்ணதான். அப்புறம் 12th எனக்கு அப்போது நல்ல இயற்பியல் ஆசிரியர் கிடைச்சாங்க, முருகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வழிநடத்துகிற பேரில் நான் ஃபிசிக்ஸில் சென்டம், மேக்ஸ்லேயும் நல்ல மார்க்கு. அதனால் எனக்கு கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் பிஇசி சீட்டு கிடச்சிது. ஈஸி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்ச ட்ரிபிள் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்கே படித்தேன். அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விருப்பம் இருந்தது. அதனால் 3rd year படித்து முடிக்கிறதுக்குள்ளே அதில் டியூன் ஆகணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்புறம் வீட்டில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிச்சுன்னா அவர் என்னுடைய அத்தை பையன் மாமா பொண்ணு. அதனால் அவர் டெல்லி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு. அவர் அப்போவே ஜெர்மனி, ஆஸ்திரியாலாம் போயிருந்தாப்புல, அமெரிக்காவுக்கு வீசா எடுத்து வச்சுருந்தாப்புல. ஆனால் நாங்கள் திருமணம் முடிச்சுட்டு முதல் குழந்தை 8 மாதம் இருந்தது. அப்போது ஜெர்மனியில் எங்களுக்கு உடனடியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 years டெப்புடேஷன் கொடுத்தாங்க. அதனால் போயாச்சு. போகும்போது அங்கே தான் என்னோடய 2வது குழந்தை பிறந்தான். அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம் எனக்கு உண்மையிலே ஒரு நாடை ஆங்கிலம் இல்லாமல் ஒரு நாட்டை நடத்த முடியுமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு போன ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வெளிநாட்டுக்கு போன எனக்கு விருப்பமே இல்லை. ஆமாம், நம்ம ஊருக்கு நேர் எதிராக அங்கே இருக்கும். ஆமாம், எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா எனக்கு சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். நல்ல ட்ரெயின் பண்ணேன். ஆனால் ட்ரைனிங் எடுத்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. விருப்பம் இல்லாமல் போனேன். ஆனால் அங்கே போன முதல் நொடியிலேருந்து எனக்கு
பல்வேறு ஆச்சரியங்கள் வந்து இருந்தது. நாட்டை வந்து எப்படி நிர்வாகம் செய்கிறது, அதாவது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ முக்கியம் இல்லை, அந்த நாட்டோட சிஸ்டம் அமைப்பு முறை தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பு முறையை முதல்ல செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு 2009 தான் வந்து 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி அடைந்த கடனெல்லாம் முடிச்சது. இப்போ அது தீர்த்ததுக்கான காரணம் வந்து அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, ஹிட்லர் வந்து ஒரு நல்ல அடித்தளத்தை வந்து அங்கே போட்டு விட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், எதிர்த்தாப்பில் வந்து ஒரு 2 பில்டிங் இருக்கும். 2 பில்டிங்கும் வந்து ஒரு 5-6 அடுக்கு, ரெண்டுமே 2 உலகப் போரையும் பார்த்தது. 1914 1939 இந்த உலகப் போர்களை பார்த்தது. அந்த வீட்டில் ஒரு வீட்டில் கடைசி மாடியில் ஒரு பாட்டி குடியிருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த துர்க்கிஷ் இளைஞர்கள்லாம் வந்து பீஸா சாப்பிட்டு அப்படியே அந்த கவரை போட்டுட்டு போவாங்க. அந்த பாட்டி வந்து ஆமாம் அங்கேருந்து நடந்து வந்து இவங்களை இல்லாத கெட்ட வார்த்தையில் பேசி அந்த கவரெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப போகும். அதாவது வந்து அது எப்படி அப்படின்னா வந்து என் தாய் நாட்டு மேலே ஒரு சின்ன தூசி கூட படக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி இருக்கு, என் நாட்டை வந்து நான் சுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அங்கே உள்ள பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஸ்கூல்லே வந்து இப்போ என்னோட குழந்தைங்க கிண்டர் கார்டன் அங்கே தான் படித்தாங்க, நான் அவங்கள விட போவேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து எத்துறான். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் வந்து அழுதுட்டு வரும், அங்கே அவனை போட்டு அவன் சாத்துறா. அவன் எங்கே அடித்தானோ அதே இடத்துல அவனை அடித்தான். இன்றைக்கி வந்து எங்கள் கட்சி உறவுகள் கிட்ட அண்ணன்மார்கள் கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட 2வது குழந்தை பிறந்திருக்கேன். குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ரூம் புக் பண்ணால் அவங்க குழந்தைங்க பேர் தான் புக் பண்ணணும். அப்புறம் நான் ஒரு கொஞ்ச நாளில் வந்து பக்கத்தில் ராத்தோஸில் போய் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன். டோக்கன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறேன். என்னோட டோக்கன் வருது, என்னை கூப்பிடுறாங்க. நீங்கள் கார்த்திகா முருகாவான்னு கேட்குறேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். பர்த் சர்டிஃபிகேட் உடனே வச்சுட்டாங்க. அவ்வளோ வேகம் எல்லாமே. ஆமாம், இங்கே இந்த குழந்தை பிறந்திருக்கு, இது இந்த ராத்தோஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வருவாங்க, இதுதான் இவங்க பேர், நாங்கள் இந்தியனாக இருந்தனால அது வந்து இன்டர்நேஷ்னல் பர்த் சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இந்த டாட்ச் மொழியில் ஜெர்மன் மொழியில் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் தான் ஆலஸ், அவ்வளோதானா நான் கேட்குறேன். அவ்வளோதான். இங்கே நம்மளை எவ்வளோ ஒரு காசு இல்லைன்னா ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு அரை நிமிடத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் வாங்கிட்டு வர்றேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த நிர்வாக முறையை நம்ம தமிழ்நாட்டில் கட்டமைச்சணும்டா, எப்படியாவது கட்டமைச்சணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஓட்டம் தானே. அங்கே முதல்ல போனோன்னு அந்த மொழியை எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது கற்றுக்கிட்டதுக்கான மொழி வந்து எங்கள் வீட்டில் அவர் தான் படித்தாப்புல, கிளாஸ் போனாப்புல. ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சொல்லுவாங்கல்ல, நிறையா மார்க்கெட் போய் பேசுறது, அவங்களும் பேசுவாங்க நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா பதில் சொல்லி இது பண்ணுற அளவுக்கு தெரியும். அதில் ஒரு விஷயம் இருக்குண்ணே, நம்ம வந்து பிரெட்டு வந்து அங்கே கிட்டத்தட்ட பல 100 வகையான பிரெட் இருக்கும். நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம், பிரெட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து ப்ரோட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மலாம் வந்து நம்ம கிட்ட வந்து தமிழில் வந்து யாராவது ஒரு தவறாக பேசணும் சிரிச்சிரும். ஆமாம், ஆனால் நான் சரி பண்ணுறது. ஆமாம், நான் எத்தனை தடவை தவறாக சொன்னாலும் அங்கே உள்ள பேக்கரியில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியாக முகசுளிக்காமல் செய்வாங்க, உச்சரிப்பை சரியாக சொல்ல. இங்கே நம்ம வந்து டகால்னு அவனுக்கு வசதியாக சாவல்லைக்காவ பையா மாறிடுறான். இவன் அவனை வந்து சொல்லிக் கொடுக்கணும், பார்த்த சோறு கொண்டு வா அப்படின்னு இவன் சொல்லிக் கொடுக்குறது வேலை, இவன் அவனுக்கு எத்தாவளோ மாறும். அந்த நாட்டில் போய் இருந்தது வந்து ஒரு பெரிய மனமாற்றத்தை வந்து கொடுத்தது. இப்போ நீங்கள் எப்படி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்தீங்க? ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு ஒரு 2 ஆண்டுகள் டெபுடேஷனில் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவருக்கு அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2016 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்குறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொருளாதார திட்டம் வந்து சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்க அப்படின்னா சென்னையில் என்ன பேசுகிறாங்களோ அதே தான் கன்னியாகுமரி வரைக்கும் பேசிட்டு போவாங்க. சில இடங்களில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க தவிர மற்றபடி வந்து இவங்க எங்கே பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் சீமான் அவர்கள் அப்படி இல்லை. கோயில்பட்டியில் வந்து என்ன திட்டம் பயன்படுத்தணும், தூத்துக்குடியில் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரத்தில் என்ன பண்ணணும், அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார திட்டங்கள். அண்ணன் வந்து அப்புறம் அண்ணன் பேசுகிற பேச்சு எல்லாமே சரிதான். அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெல்ல முடியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இவருடைய கருத்துக்கள் தான் தமிழ்நாட்டில் வெல்லணும் அப்படிங்கிற முடிவு அப்போயே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து 2017 வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நல்லா நடக்குது. அப்போ நான் இருந்த இடம் வந்து சுட்காட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து நான் வந்து ஷார்ட் பேப்பர்லாம் தயார் பண்ணிட்டு போகிறேன். வி வாண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஷார்ட் பேப்பர்லாம் தயார் பண்ணிட்டு போகிறோம். போன உடனே ஒரு அண்ணன் இருந்துட்டு உங்களை பார்த்தா நல்லா பேசுகிற மாதிரி தெரியுமா, வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து நான் பேசுறதுக்கு தயாராகி போகல, ஆனால் பேசிட்டேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா
என்பதற்கேற்ப இந்த பணியிலும் வீரத்துடனும் செய்யும். நம் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை தடை செய்திருக்கிறார்கள். தடை செய்தது யார்? அப்போ அங்கே உள்ள தமிழர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருந்து போடப்பட்டது. கதிராமங்கலம் நெடுவாசலுக்கான போராட்டம் இருந்தது. இந்த மாதிரியான மண் வளங்களை வந்து கொள்ளையடித்து நடக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும். இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து நம்ம மக்கள் எல்லாம் சுற்றுச்சூழல் அகதிகளாக போவாங்க. இப்போ நமக்காவது ஒரு மண் இருக்குது, மண்ணையை நாசப்படுத்திட்டா மண் விஷமாயிருச்சுன்னா மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. நம்மளை வெளியேற்றுறதுக்கான வேலைகள் வந்து நடக்குது. அது சார்ந்து வந்து நம்ம புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஈழ தமிழ் தாயை வந்து அழுத மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் போய் வேறு யாருக்கிட்டையும் அழுகக்கூடாது. ஏன்னா வந்து அகதியாக போகிற ஒரு ஆணுக்கும் அகதியாக போகிற ஒரு பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு எதிரி கையில் சிக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் எதிரி கையில் சிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிரி கையில் ஒரு ஆண் சிக்கிட்டானா அவன் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனால் எதிரி கையில் ஒரு பெண்ணு சிக்கிட்டா அது பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டா அப்படித்தானே ஈழத்தில் நிறைய பெண்கள் வந்து சிங்கள கரு என்னோட வயிற்றுல வளருதான்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்கு தன்னையே அழிச்சிக்கிறாங்கல்ல. அப்போ வந்து அது அந்த பாதிப்பு வந்து 2 உயிர் பாதிப்பாயிருது. அது அந்த அந்த விஷயம் மட்டும் என் பெண்களுக்கு நடந்துடக்கூடாது, என் மக்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி தான். அதை யோசிச்சிங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப முடிவு ஜனவரி 1, 2018ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு அப்போ இந்த நம்மளுடைய பொருளாதார தேவை, நம்மளுடைய இது பாதுகாப்பு, அதை பற்றிலாம் யோசிக்கலையா? இல்லைன்னே ஒரு அதுவும் வந்து ஒரு இன்னும் அதிகாரத்தை பிடிக்கல, இன்னும் ஒரு வார்டு மெம்பர், கவுன்சிலர் மெம்பர், இன்னும் பெரிய இந்த நாற்காலிகளை அடைய அந்த கட்சியை நம்பி எப்படி நீங்கள் பொருளாதார தேவைன்னா வந்து எனக்கு வந்து நான் பெரிய பொருளாதாரம் வச்சுக்கிட்டு பொதுவாகவே என்ன நினைப்போம், நம்ம ஒரு வெளிநாடு வாழ்க்கை அப்பா ஒரு நல்லா சுற்றினோமா வச்சோமா ஜாலியாக இருந்தோமா அப்படிங்கிற ஒரு இருப்போம். இங்கே வேணா தேவைன்னா இங்கே போராடுறவங்களுக்கு ஏதாவது நிதி அனுப்பிட்டு அப்படியே ஓகே நம்மளுடைய செயல்பாடை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சுகமானதான். ஆனால் மரத்தின் வேர்களாக இருக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் சரி நம்ம செய்யணும், அண்ணனுக்கு துணையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. மற்றபடி பொருளாதார விஷயங்களை வந்து என்னால் நான் அதில் உறுதியாக இருக்கேன். சந்துரு 5000 சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நான் அதில் குடும்பம் நடத்துவேன், 50,000 சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நான் அதில் குடும்பம் நடத்துவேன். அதை நம்பிக்கையில் துணிச்சலாங்க வந்துட்டீங்க. வந்த பிறகு இங்கே வந்து கட்சியில் முழுமையாக எங்கே ஆரம்பிச்சது? நிறைய 2018 வந்து பொதுக்கூட்டங்கள் நடந்தது, கோயம்புத்தூரில் போராட்டங்கள் நடந்தது. மிக முக்கியமாக வந்து 2019 பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து ரொம்ப தமிழ்நாடே கொந்தளிச்ச சம்பவம். அதில் போய் கலந்துக்கிட்டு வந்து சிறைப்படுறோம். மண்டபத்தில் வச்சுருந்து ஒரு இரவு 8 மணிக்கு விட்டுட்டாங்க. அதான் வந்து முதல் போராட்டம். அப்படியே வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நான் இது வரைக்கும் வந்து பள்ளிக்கூட மேடைகளில், கல்லூரி மேடைகளில் பேசுகின்ற அரசியல் மேடைகள் வந்து எனக்கு புதுசு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்ஸ் வந்து சென்ஸ் பண்ணணும், மக்கள் என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கிறாங்க, நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு. ஏன்னா மேடையில் பேசுறது அது ஒரு தனி கலை இல்லை. நம்ம இப்போ இவ்வளோ நாள் உரையாடல் நடத்தலாம், ஆனால் ஒரு தனியாக மைக்கில் நின்றுட்டு எதிரில் அவ்வளோ பல்லகார கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறது ஒரு அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூரில். அதை ஒட்டியே வந்து உங்களுக்கு தெரியும் 18 சட்டமன்ற தொகுதிகளோட இடைத்தேர்தல் இருந்தது. அதில் சூலூர் ஒரு தொகுதி. அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல், சூலூர் இடைத்தேர்தல் ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய வாய்ப்புகளை வந்து கொடுத்தது. அப்போ வந்து நான் தொடர்ச்சியாக வந்து களத்தில் தான் இருப்பேன். இரவு 11 மணி வரைக்கும் களத்தில் தான் இருப்பேன். 10 மணிக்கு கூட்ட முடியும். அப்புறம் திரும்ப அண்ணன்மார்கள்லாம் கூடி அடுத்த நாள் என்ன, எங்கே போகலாம், எப்படி பேசலாம், எங்கெங்கே பாயிண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இரவு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த களங்கள் வந்து எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வேலூர் இடைத்தேர்தல் வந்துச்சு. நம்ம துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகனோட பையன் கதிரானந்த் வந்து அங்கே போட்டிட்டாப்புல. அப்போ வந்து நிறைய காசு வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. கருணாநிதி கூட இருந்து இதை கூட இன்னும் செய்ய முடியல, கையங்களவும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாடி தொழில் வித்தையை சரியாக கற்றுக்கல. அதில் அவங்க வாரிசுக்கு தான் வரும், நமக்கு வராது போல். அப்போ வந்து அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை தேர்தல் பரப்புரையாளர்களாக அறிவிக்கிறாங்க. அதில் தான் வந்து முதல்ல வந்து கோவை கார்த்திகா அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அப்புறம் நம்ம அந்த உரையாடலின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி அந்த திருமா அவர்கள் குறித்த விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதில் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக இருந்தது. இன்னும் உங்கள் சமூகத்தில் இருந்து இன்னொரு திருமாவளவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையாக இருக்குது. என்ன அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு நாள் நான் அனுபவிக்கிறேனே. நான் பறையர் சமூகத்தை சேர்ந்த பெண். எங்கள் மாமியார் வீடு வந்து சங்கரலிங்கபுரம். எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 அடியில் வந்து தீண்டாமைச்சு வருகிறேன். அந்த கிராமத்தில், சங்கரலிங்கபுரம் கிராமத்தில்
திமுக கொடி கூட இருக்காது, விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை நம்புறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சென்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டு சங்கரலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தமிழ் குடி பறையர் சமூக மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஊர் புறம்போக்கா இருந்த நிலத்தை எங்க மக்களுக்கு வந்து எங்க பிள்ளைகள்லாம் நிறைய பெருகிருச்சு, விளையாடுறதுக்கு ஒரு பூங்காவும் நாங்க வருஷம் மாரியம்மன் கோயிலுக்கு கொடை நடத்துறோம், அதுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மேடை போடுறதுக்கே நிறைய ஆகுது, ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை போய் கேட்குறேன். அரசாங்கத்தை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொண்டம நாயக்கருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து புறம்போக்கு நிலங்க, எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இது புறம்போக்கு நிலம், இது எப்படி வந்து நாயக்கருக்கு சொந்தமான இடம் நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க புறம்போக்கு நிலம் இல்லை, நாயக்கர் வந்து பட்டா போட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து இந்த மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்குது. ஆனால் போராட்டம் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ அங்கே உள்ள ஊருக்காரங்க என்னோட சொந்தக்காரங்க தான் எங்கள் மாமியார்ட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, அவங்க மருமக பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது தான், போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோ எங்கள் அண்ணனோ சீமான் அண்ணனோ நானோ உள்ளே வரணும் அப்படின்னா இது எங்களோட போராட்டம் மட்டுமா தான் இருக்கணும். நீ விடுதலை சிறுத்தைகளுக்கான கொண்டம நாயக்கர்கிட்டையும் பேசுவாங்க, எங்க பேசுவாங்க, புரியுதானே? அப்படி இருக்கக்கூடாது. கொண்டம நாயக்கரோட அடியால இருக்கக்கூடிய திருமாவளவன் என்னைக்கும் பறையர்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுக்க மாட்டாப்ல, பறையருக்கான நிலத்தை வாங்கி கொடுக்க மாட்டாப்ல, எங்க மக்களுடைய துயரம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க போராட்டமே எடுக்கல, கலையரங்கமும் கெட்டல, கொண்டம நாயக்கர் அதை அனுபவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. நான் தினந்தோறும் நான் பார்க்குறேன், நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா எவ்வளோன்னு இருக்குது, ஒரு 10 சென்ட் கூட இருக்காதுண்ணே. 10 சென்ட் நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை வந்து கொண்டம நாயக்கர் வந்து பட்டா போட்டாப்ல. இதுக்கு எதிராக வந்து துடிக்க வேண்டியது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தானே துடிச்சிருக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னும் தீண்டாமை சுவர் இருக்கு, ஊரை சுற்றி தான் நாங்கள் போகிறோம். அந்த தீண்டாமை சுவரை இடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னு இருக்கு? அது கட்டினது யாரு? அது அங்கே உள்ள நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால முன்னாடி வந்து எங்கள் வீடுகளான குடிசையாக இருக்குண்ணே, ஒரு 10 அடிக்கு கட்டினாங்க. இப்போ இவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, பக்கத்தில் எல்லாருமே வந்து உங்க வீடுன்னு சொல்றது வந்து கணவரோட வீடு. இப்போ இவங்க வந்து ஒரு இவங்களுக்கு இருக்கு 2 சென்ட் தான், ஆனாலும் வந்து 2 மாடி 3 மாடி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மறைக்கணுங்காக இன்னும் தீண்டாமை சுவர் அதிகப்படுத்துறாங்க, அவங்க கண்ணில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை பற்றி கேட்க வேண்டியது யாரு? இவர் தானே கேட்கணும். நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், குறிஞ்சாங்குளத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் வந்து வைக்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க, எதுவும் கேட்க முடியாது. ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டாங்க, வழிபாட்டு உரிமை கூட கிடையாது. இப்போ தீண்டாமை சுவர் ஊர் கட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் ஏகப்பட்ட தீண்டாமை சுவர்கள் வந்து இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து தீண்டாமை சுவர் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தானே இதுக்கு எதிராக பேசியிருக்கணும். 20 விழுக்காடு அவங்க இப்போ அப்படி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் திருமாவளவன் தான் பேசணுமா அப்படின்னு கேட்க அந்த நிலை. அப்போ நீங்கள் விட்டுருங்க. அப்போ வந்து பறையன்னு சொல்லி எவனாவது வந்தான் அப்படின்னா வந்து அவனை அடிங்கன்னு சொல்றீங்களே, அந்த பேச்சு விடுங்க. வெறும் அடிங்க கிடையாது, அது வந்து சாதாரண வார்த்தை. ஆமா, செருப்பால் அடிங்க, அதையும் பேசுறீங்க. அந்த வார்த்தை எதுக்கு சொல்றீங்க? அதானே, அதை நான் என்ன அப்படின்னா அங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் தான் பறக்க முடியும். அந்த ஊராட்சியில கூட நாம் தமிழர் கட்சி பறையர்களுக்கு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றது வந்து திருமாவளவனும் விசிக கட்சியும் பறையர்களுக்கு எதிராக இருக்கு. பறையர்களுக்கு எதிராக தான் இருக்குது, முழுக்க எதிராக தான் இருக்கு. நீங்க கூட பாக்குறீங்க, நம்ம கவின் இருக்காப்புல தூத்துக்குடியில், கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டாரு. அவங்க அப்பா அவ்வளவு தைரியமான, எனக்கு அரசாங்கம் கொடுக்குற 5 லட்ச ரூபா நிதி வேண்டாம், என் பையன் மரணத்திற்கான படுகொலைக்கான நீதி வேணும்னு கஷ்டப்படுறோன்னு கூட தெரியாம ஒரு சமூகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சமூகத்தை ஏமாத்தினவன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனை என்ன செய்யறது? திருமாவளவனை என்ன செய்யறது? திருமாவளவன் அவர்களை பத்தி பேசுறாங்க, உண்மையை பேசுறாங்கன்னா நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் ஏன் மேல கொடுப்பா? நீ எதுக்குப்பா வந்து ஸ்டேட்டஸ் வச்சவங்க மேல கொடுக்குற? பண்றதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, ஆனா கட்சி பேர் விடுதலை சிறுத்தைகள். அது கட்சி பேரையே மாத்தி தொடங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. கட்சி தலைவருடைய மானத்தை வந்து 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி என்னால் வந்து தனி பாகிஸ்தான் நாடை வந்து என்னால் கோர முடியும். ஹைதராபாத் நிஜாம் கிட்ட போய், சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் போய்